மகர ராசிக்கு ராஜயோகம் கிடைக்கிறது எந்த சூழ்நிலையில கிடைக்கும்? திடீர்னு ஒருத்தர் உங்களை கூப்பிடுவார், இந்த வேலையை செய்ப்பா அப்படின்னுவார். மறுக்கவே கூடாது, பட்டுன்னு செய்யணும். முடியாதுங்கிற வார்த்தையை மகர ராசிக்காரர்கள் மேக்சிமம் யூஸ் பண்ணாதீங்க. மகரத்தோட ராஜயோகம் வளர வளர அமையும். கல்யாணம் பண்ண பிறகு ராஜயோகம் அமையும், குழந்தை பிறந்த பிறகு ராஜயோகம் அமையும். அதுவும் முக்கியமா மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நீசமாயிடக்கூடாது, கடன் தொந்தரவு அதிகமாயிடும். நம்ம மனசுல நம்ம எண்ணத்துல எதை முதல்ல நாம நினைக்கிறோமோ அது நடக்கிற நேரம் அப்படிங்கிறது தான் கால தத்துவம். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான ஒரு உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுதே இதுவரைக்கும் நல்லது நடக்காம இருந்தா கூட நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இன்னிலேருந்து என்ன பண்ணணும்? நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லணும். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது 3 விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன 3 விஷயம்? இந்த 3 விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்மளுடைய சரித்திரம் மாறும், நாமளும் வரலாறு படைக்க முடியும். நம்ம பெரிய தோல்விகளை சந்திச்சுட்டு வரோம், கஷ்டங்களை சந்திச்சுட்டு வரோம், வருத்தங்களை சந்திச்சுட்டு வரோம், ஏன் சில பிரிவுகளை சந்திச்சுட்டு வரோம்னா நமக்கு ஏதோ ஒரு யோகம் இல்லைன்னு அர்த்தம். நான் லக்கு பர்சன் இல்லை சார், அன்லக்கி சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்ப இந்த யோகங்கள் நமக்கு பிறப்பில இருக்கா இல்லையா அதை முதல்ல ஜாதக ரீதியா பார்க்கணும். ஒரு கட்டத்தை எடுத்தோம்னா தெரிஞ்சிடும் இந்த கட்டத்தில் பிறப்புல யோகம் இருக்கா இல்லையா. அதுவும் சாதாரண யோகம் இல்லை, ராஜயோகம் இருக்கா. இன்னைக்கு கடன்காரனாக தான் நம்ம இருக்கிறோம். யாருக்கு பயந்து இருக்கிறோமோ இல்லையோ, 15ஆம் தேதிக்குள்ள, அதுவும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு 1லேருந்து 5ஆம் தேதிக்குள்ள டியூ கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கும். டியூ கட்டாமல் அதுக்கு பயப்படாதவங்க யாருமே கிடையாது. அப்போ 2வது யோகம் நமக்கு நிரந்தரமாக இருக்கணும்னா கடன் வாங்கிறது தப்பே இல்லை, கடன் அடைக்க முடியுமா, அந்த கடன் அடைக்க ஒரு யோகம் இருக்கணும். இது 2வது. 3வது, இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஆயுள் இருக்கணும். அப்ப ராஜயோகத்துல மிக யோகம் என்ன? வியாதி இல்லாத வாழ்க்கை வேணும். ஆக இந்த 3 யோகங்களை பத்தி தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் பேச வந்திருக்கிறேன். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நிச்சயம் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய நேரம். இந்த யோகத்தை மிஸ் பண்ணாதீங்க. ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் ராஜயோகம் கிடைக்கும் நேரம் ஆரம்பம். நல்லதே நடக்கும். வாங்க ஒவ்வொரு ராசிக்குள்ள போவோம். புதிதை விரும்பக்கூடிய மகர ராசிக்காரர்கள், ஒரு விஷயம் புதுசா இருக்குன்னா அது ரொம்ப பிடிக்கும். பணிவு, பாசம், அன்பு இதுக்கெல்லாம் கட்டுப்படக்கூடியவர்கள். ஆனால் எதை இழக்கணும் எதை இழக்கக்கூடாதுன்னு சமயோஜிதமாக ஆண்டவன் சொல்லி கொடுப்பார். ஆனால் நம்ம தான் புரிஞ்சிக்க மாட்டோம். ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுங்க, மகர ராசிக்காரர்கள் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பிரம்மாண்டத்தை வெளியில் காட்டிக்காதீங்க, பிரம்மாண்டமே வேணாம். ஒரு ஐஃபோன் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஐஃபோனை வெளியில் காட்டிக்க வேணாம். சின்னதாக ஒரு நோக்கியா ஃபோன் ஒன்று கையில் வச்சுங்க. அப்போ தான் நமக்கு என்ன ஆகும்னா திருஷ்டிகள் படாது. நிறைய பேர் நமக்கு திருஷ்டினால் மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா அப் டவுன் இருந்துக்கிட்டே இருக்கும். குடும்ப நிம்மதியும் திருஷ்டினால் விலகும். அன்னோன்யம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள அன்னோன்யங்கள் இந்த திருஷ்டினால் விலகும். நிறைய திருஷ்டி அடிப்படும். அதனால தான் நமக்கு ஆண்டவனே ராஜயோகத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் மகரத்துக்கு அந்த ராஜயோகம் பார்த்தீங்கன்னா போராடி கிடைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, மகர ராசிக்கு ராஜயோகம் கிடைக்கிறது எந்த சூழ்நிலையில் கிடைக்கும்? திடீர்னு ஒருத்தர் உங்களை கூப்பிடுவார், இந்த வேலையை செய்ப்பா அப்படின்னுவார். மறுக்கவே கூடாது, பட்டுன்னு செய்யணும். மறுக்காம நீங்க செய்யக்கூடிய சில காரியங்கள் உங்களுக்கு ராஜயோகத்துக்கு வழி கொடுக்கும். நல்லா ரொம்ப தெளிவா தெரிஞ்சுங்க. இதான் சிம்பிள். திடீர்னு உங்களுக்கு ஒருத்தர் கூப்பிட்டு ஒன்று சொன்னார்னா செய்யணும். அது யாராக இருந்தாலும் சரி. இந்த பொருளை பார்த்துங்கன்னு உங்களை சொல்றாங்க, சதுராய் நின்று பாருங்க. இல்லை முடியாது அப்படின்னு. முடியாதுங்கிற வார்த்தையை மகர ராசிக்காரர்கள் மேக்சிமம் யூஸ் பண்ணாதீங்க. நீங்க சினிமா துறையா இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் சரி, நீங்க கேளிக்கை சம்பந்தமான எந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி, வியாபாரம், சின்ன ஒரு பாயிண்ட் கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ணுங்க. வேலைக்கு தேடிட்டு இருக்கீங்களா, சின்ன வேலை தான் கிடைக்கிது, பரவாயில்ல, ஓகே. அன்பா சில பேர் பேசுறாங்க, ரொம்ப சிம்பிளா பேசுறாங்க. உங்களுக்கு ரொம்ப கேவலமா இருந்தவங்க கிட்டக்கு பேசுறாங்க, நல்லா இருக்கேன்னு கேட்குறாங்க, பதில் சொல்லுங்க, ரிப்ளை பண்ணுங்க, மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுங்க. ஏன் அப்படின்னா சின்ன விஷயம் உங்களை பெரிய அளவில் ஆக்க போகுது. அதான் மகரத்தோடைய ராஜயோகம்.
நான் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் தான் நான் செய்வேன், இவங்க என்னை வீட்டுக்கு கூப்பிட்டா தான் நான் செய்வேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆரம்பத்தில் நீங்கள் படியாக இருக்கணும். நல்ல படிஞ்சு போயிட மாட்டீங்க, நீங்கள் தான் முன்னுக்கு வருவீங்க. இதுதான் மகரத்துடைய ராஜயோகம். ஒரு கால்குலேஷனே போடுறான். மகரத்தோட ராஜயோகம் வளர வளர அமையும். கல்யாணம் பண்ண பிறகு ராஜயோகம் அமையும், குழந்தை பிறந்த பிறகு ராஜயோகம் அமையும். இந்த ராஜயோகம்ங்கிறது மகரத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டு இருக்கும். காலம் ஒவ்வொரு வருஷமும் மாற மாற ராஜயோகத்தை கொடுக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிள். இந்த ராஜயோகம் நமக்கு நிலையாக இருக்கிறதுக்கு யாருக்கிட்டையும் உதவியே கேட்காதீங்க, யாரையும் எதிர்பார்க்காதீங்க. உங்கள் திறமைக்கு நீங்கள் வேலை செய்யுங்க. அதுதான் உங்கள் ராஜயோகம் நீடித்து நிலைத்து இருக்கும். அதில் ரொம்ப முக்கியம், உங்களுக்கு செவ்வாய் நீசமாகக்கூடாது, சனி நீசமாகக்கூடாது, சுக்கிரன் நீசமாகக்கூடாது, ஆல்ரெடி குரு நீசமாக போயிடக்கூடாது. உங்கள் ராசியில் குரு நீசமாக இருக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் ராசியில் இன்னும் குரு நீசமாகிறவர். அவர் உங்கள் ராசியில் உட்காந்துட்டாருன்னா நீங்கள் டோட்டல் அவுட்டு மகர ராசி. அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் தனுசு ராசியில் உட்காரக்கூடாது. மகர ராசிக்கு சுக்கிரன் தனுசு ராசியில் உட்காரக்கூடாது. சுத்தமாக லாஸ், ஒன்றுமே பண்ண முடியாது. 12வது இடம் அது உங்களுக்கு அவுட்டை கொடுத்துரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8வது இடத்துல தனுசு ராசி சுக்கிரன் உட்காரக்கூடாது. சிம்ம ராசியில் போய் சுக்கிரன் உட்காந்துடக்கூடாது. பண விஷயங்கள் ரொம்ப டவுன் ஆகிடும். அதே நேரத்தில் உங்களுக்கு பலமாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா மகரத்திற்கு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் அமர்ந்தால் நல்லது. மகரத்துக்கு மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் 5வது வீட்டில் போய் சுக்கிரன் உட்காந்தா நல்லது. ஆனால் இல்லற ஸ்தானம் நிம்மதி இருக்காது. அதை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லற வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னா என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட போகிறோம். பணம் தான் வாழ்க்கை. நமக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக வாழ்க்கை பிடிக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அன்பு வாழ்க்கை பிடிக்கும். மற்றவங்கள மாதிரி கிடையாது மகர ராசிக்காரவங்க. எது இருந்தாலும் அவங்களால வாழ முடியும். ஆனால் அவங்களுக்கு தேவை இன்னொருத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்களுக்காக அதை தேடிக்க மாட்டாங்க. இதுதான் மகர ராசிக்காரர்கள். இதுதான் ராஜயோகம். இந்த ராஜயோகம் இன்னும் அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் ஜாதக கட்டத்தில் சனி, செவ்வாய், சுக்கிரன் சகாயமாக இருக்காருன்னு பார்த்துக்கணும். அடுத்தது கடன். இந்த கடன் சம்பந்தமான விஷயங்கள் நெருக்கடியை கொடுக்கும். எப்போ பார்த்தாலும் கடன் இருக்கும். அதுவும் உங்களால் கடன் இருக்காது, உங்கள் குடும்பத்தாரால் உங்களுக்கு கடன் இருக்கும். நீங்கள் நினைக்கிற ஒரு பெண்மணியாக இருக்கீங்க, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் நினைக்கிற குழம்பு நீங்கள் வைக்கிறீங்க, ஒரு ரசம் வைக்கிறீங்க, குழம்பு வைக்கிறீங்க, இல்லை ஒரு சமையல் பண்ணுறீங்கன்னா அதை பிடிச்சிருக்குன்னு ஒருத்தவனும் பாராட்ட மாட்டாங்க. அப்போ திருப்தி இருக்காது. ஏதாவது யாரோ பாராட்டு வரணும்ல, இருக்காது. வேலையில் பாராட்டு இருக்காது. அப்போ எதையும் எதிர்பார்க்காம மகரம் ஹேண்டில் பண்ணுங்கள். அதே நேரத்தில் கடன் அதிகமாகும். உங்கள் கடனை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அதுக்கு யாருக்குமே சம்மந்தம் இல்லாத மாதிரி விலகி போயிடுவாங்க. ஆனால் குடும்பத்துக்காக கடன் வாங்கியிருப்போம். அப்புறம் நம்மளே உழைச்சி கட்டணும், உழைச்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்டா உழைக்கிறோன்னு சில நேரத்தில் கண்ணாடியை பற்றிலாம் கேட்குற மாதிரி இருக்கும் மகர ராசிக்கு. ஏன்டா வேலைக்கு போகிறேன், ஏன்டா இந்த வாழ்க்கை, இந்த ஏன் வாழ்க்கை அப்படின்னு கேள்விக்குறி நிறைய இடத்துல அமையும். அதுவும் முக்கியமாக மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நீசமாகிடக்கூடாது. கடன் தொந்தரவு அதிகமாகிடும். சந்திரன் நீசமாக, அதை பார்த்தீங்கன்னா சந்திரன் எப்போ நீசத்துக்கு வராரோ, விருச்சக ராசியில் எப்போ சந்திரன் கனெக்ட் ஆகிறாரோ மகரத்தை அவுட் ஆக்கிடுவார். கவனமாக இருங்க. விருச்சகத்தில் எப்போயாவது சந்திரன் வரும்பொழுது உங்கள் மாதம் பார்த்தீங்கன்னா கேட்ட நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், விசாக நட்சத்திரத்திலாம் சந்திரன் அன்றைக்கி நடக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. பெரிய விஷயங்கள்லாம் இறங்காதீங்க. உங்கள் உங்களுடைய அறிவு உங்களுக்கே வேலை செய்யாது. அதேமாதிரி வியாதி, ஆரோக்கிய ஸ்தானம் ரொம்ப பார்த்துக்கணும். இந்த மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் புதன் இருக்கவே கூடாது. ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்துவார். 6க்குரிய புதன் உச்சம் பெற்றக்கூடாது. நரம்பு ப்ராப்ளங்கள்லாம் ஏற்படும். அதேமாதிரி நீசமும் அடையக்கூடாது. புதன் தான் உங்களை பெரிய அளவில் மைனஸ் ஆக்குவார். 6ஆம் இடம் தான் பெரிய அளவில் மைனஸ் ஏற்படுத்தும். ஸோ 6ஆம் இடத்து அதிபதி சாதகமாக இருந்தாருன்னா உங்களுக்கு வியாதிகள் வராது, ஆயுள் நல்லாயிருக்கும். நரம்பு ப்ராப்ளங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏதாவது கெட்ட பழக்கங்கள், தொடர் பழக்கங்களுக்கு நம்ம ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனக்கு இந்த பழக்கத்தை மாற்றிக்கவே முடியல சார் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் மகர ராசிக்காரரோட கூட பிறந்தது. அதனால் புதன் நல்லா இருக்காரான்னு பார்த்துங்க. புதன் அதே மாதிரி ஜனன காலத்தில் கோச்சாரத்துலேயும் 6ஆம் இடம் உள்ளே வந்தாருன்னா கவனமாக இருந்து தான் ஆகணும். அப்போ தான் நமக்கு சில பழக்க வழக்கங்களை மட்டும் சிக்கிடாதீங்க. நல்ல பேர் கெட்டு போயிடும், அவமானங்கள் இதெல்லாம் ஏற்படும். அதில் தான் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் மாற்றி அமைக்க என்ன செய்யலாம், சில பரிகாரங்கள் சொல்கிறேன். ஒரு பேப்பர் பேனாவை எடுத்துங்க. இந்த பரிகாரங்களை தொடர்ந்து செய்யுங்க. மகரம் சிறப்பாக இருப்பீங்க. இந்த ராஜயோகம் கிடைக்கிறதுக்கு கடன்
தீருவதற்கு, ஆரோக்கியம் ஏற்பட்டு ஆயுள் பெருகுவதற்கு கிரகங்கள் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சிருங்க. எந்த ஒரு நபருக்கும் புதன் நீசமாக போகக்கூடாது, சுக்கிரன் நீசமாக போகக்கூடாது. யாருக்குமே புதன் நீசமாக போனாலோ, சுக்கிரன் நீசமாக போனாலோ, செவ்வாய் நீசமாக போனாலோ, சனி நீசமாக போனாலோ, சூரியன் நீசமாக போனாலோ, குரு நீசமாக போனாலோ, நீச கிரகம் உங்க ஜாதகத்தில் இருந்தால் கொஞ்சம் சிரமம்தான். இதையெல்லாம் அனுபவிச்சு தான் வரணும். அப்படின்னா எப்படி இருக்கக்கூடாது? மீனத்திலே புதன் இருக்கக்கூடாது, மேஷத்திலே சனி இருக்கக்கூடாது. அதே மாதிரி கேதுவோ ராகுவோ கண்டிப்பாக ரிஷபத்தில் இருக்கக்கூடாது, கடகத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாது, கன்னியில் சுக்கிரன் இருக்கக்கூடாது, துளாராசியிலே சூரியன் இருக்கக்கூடாது. அதே போல விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திரன் நீசமாயிடுவார். மற்ற ராசிக்காரர்களுக்கு எப்போ விருச்சகத்திற்கு சந்திரன் வருகிறாரோ அப்போ கஷ்டம். குரு மகரத்தில் இருக்கக்கூடாது யாருக்கும். இப்படி நீசமாக இருந்தால் நமக்கு சில தர்ம சங்கடம் ஏற்படும். அந்த நேரத்தில் உரிய பரிகாரம் பண்ணி மாற்றிக்கிங்க. அதே டிராவல் பண்ணும்போது டவுன், ஏகப்பட்ட டவுன் ஏற்படுது. அதனால ராஜயோகம் தடுத்து நிறுத்தப்படுகிறது. கடனுக்குள்ள அதிகமாகிடுறோம், வியாதி அதிகமாக வருது, நம்ம எதிர்பார்க்காத செலவுகள் வருது. இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. அடுத்த பரிகாரம், இந்த ஃபஸ்ட்டு ராஜயோகம் ஏற்பட என்ன செய்யலாம்? ஒரு 9 வெள்ளிக்கிழமை, நல்லா கவனிங்க, 9 வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு வழிபாடு பண்ணுங்க. அது சுக்கிர ஹோரை. காலையில் 6 to 7, இரவு 8 to 9, மத்தியானம் 1 to 2ல் 6 நெய் விளக்கு போடுங்க மகாலட்சுமிக்கு. நிச்சயமாக சுக்கிர பலன் கிடைக்கும். உங்கள் அழகு கூடும், வருமானம் கூடும், வசதி கூடும், ராஜயோகம் கூடும். சூரிய பகவான், சூரிய நமஸ்காரம் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க. நீங்கள் பிரபலமான யோகத்தை அடைவீர்கள், பிரபலமான யோகத்தை அடைவீர்கள். புத்திசாலித்தனம் அதிகமாக கிடைக்க நீங்கள் மகாவிஷ்ணு, உங்கள் வீட்டில் விஷ்ணு சகஸ்ரநாமம் டெய்லி பாராயணம் பண்ணுங்க. அடுத்தது கடன், கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பைரவருக்கு நெய் தீபம் 2 போட்டு தயிர் சாதம் நிவேதியம் பண்ணி பைரவர் வழிபாடு பண்ணுங்க. அந்த தயிர் சாதத்தை 4 பேர் கொடுங்க. தேய்பிறை அஷ்டமியில் மிளகு தீபம்னு சொல்லுவாங்க. 13 மிளகு வச்சு ஒரு சிகப்பு துணி, காடா துணியில் கட்டி நெய் விளக்கு போடுங்க. ஒரு ஆளுக்கு ஒரு தீபம். உங்கள் வீட்டில் 5 பேர் இருந்தால் 5 தீபம். கடன் அடையும். பிரத்யங்கராதேவின்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமையில் பிரத்யங்கராதேவியை போய் வழிபாடு பண்ணுங்க, கடன் அடையும். ஆரோக்கியம் அதிகமாகிறதுக்கும், வியாதி இல்லாமல் இருக்கிறதுக்கும், ஆயுள் கூடுவதற்கும் மிருத்யுஞ்சய ஜபம் பண்ணுங்க. வாய்ப்பு கிடைச்சா திருக்கடவூர் அபிராமி அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்திற்கு திங்கட்கிழமையில சோமவாரத்தில் சென்று வழிபாடு பண்ணுங்க, நல்லது நடக்கும். அபிராமியை வழிபாடு செஞ்சுட்டு வைத்தீஸ்வரன் கோயில்னு சொல்லுவாங்க, அங்கே வைத்தியரோகநாதர் இருப்பார், அவரையும் சேவிச்சுட்டு வாங்க. நிச்சயமாக கடன் விலகும். இதை மட்டும் செஞ்சு பாருங்க. ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் ராஜயோகம் ஏற்படும், கடன் அடையும். நிச்சயமாக வியாதி இல்லாமல் இருப்பீங்க, கண்டிப்பாக ஆயுள் பலத்தோடு இருப்பீங்க, நிச்சயமாக கோடீஸ்வரர்கள் ஆவீங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.